ஒரு நல்ல வணிகர் எப்படி இருக்க வேண்டும், வியாபார ஒழுங்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல். ஒரு நல்ல போர் தளபதி எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரி முடிவு எடுக்க வேண்டும், எப்படி அந்த போர்க்களங்களில் உறுதியாக நிற்க வேண்டும். இன்றைக்கு பன்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இடர்பாடான ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில், சிறுபான்மையர் மீது கொடுமைகள் கட்டவிழ்த்துப்படக்கூடிய சூழ்நிலையில் பெருமானாருடைய அழகிய முன்மாதிரியை நாம் கைக்கொள்ள தவறிவிட்டோம். அவர்கள் எப்போதெல்லாம் இந்த சோதனைகளுக்கு ஆளாகினார்கள், அவர்களுடைய பொறுமையின் மூலமாகவும் விவேகத்தின் மூலமாகவும் அவர்கள் மிக நுட்பமான காரியங்களை ஆற்றினார்கள். இதயங்களை சுண்டி இழுத்தார்கள். எதிரிகளையும் தனதாக்கிக் கொண்ட தலைவர் உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. ஆழமாக படித்து பாருங்கள். எதிரிகளையும் நண்பனாக்கி கொண்டவர், எதிரிகள் எல்லா எதிரிகளையுமே தன்னதாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஆற்றல், அப்ப அந்த நீதி, அந்த பன்மை சமூகத்தில் எதிர்த்து வந்தவர். என்ன கொலை செய்யவர் வர்றார், வாழேந்தி என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதை லட்சியமா வருகிறார். ஆனால் அவர் எனக்காக உயிரே கொடுப்பதற்கு தயாராகிறார் என்று சொன்னால் இந்த மனமாற்றத்தை நிகழ்த்திய மந்திரம் இது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பன்மை சமூகத்தில் எப்படி இடர்பாடான சூழ்நிலைகளில், சோதனைகளில் முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக